நெடுங்காலம் இம்மண்ணில் சாதியின் பெயரால் தாழ்த்தப்பட்ட மக்கள் பல்வேறு வகைகளில் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த சமூக கட்டமைப்பே சேரிவாழ் உழைக்கிற மக்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டு அம்மக்களை ஒடுக்கியே வருகிறது. ஆதிக்கம், அடக்குமுறை, சுரண்டல் இம்மூன்றும் சாதியின் பெயராலேயே இம்மண்ணில் அரங்கேறி வருகிறது. அதன் தொடர்ச்சிதான் இங்கே நாம் காண்பது. ஆம், தருமபுரி மாவட்டத்தில் நவம்பர் 7ஆம் தேதி நத்தம் காலனி, அண்ணா நகர், கொண்டம்பட்டி ஆகிய ஊர்களில் தலித் மக்கள் எவ்வாறு சாதி ஆதிக்க ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டனர் என்பதை இந்த ஆவணப்படம் விளக்குகிறது. ஏற்கனவே தருமபுரியில், மறுக்காலம்பட்டியிலும், கடலூர் மாவட்டத்தில் எண்ணிலடங்கா ஊர்களிலும் தலித் மக்களின் வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. சாதியை மறந்து சகோதர உணர்வோடு வாழ விரும்புகிற வன்னியர் சமூக மக்களிடையே சாதி உணர்வை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேடும் ஒரு சாதி கட்சியின் தூண்டுதலாலும் சாதி சங்கங்களின் தூண்டுதலாலும் எரிக்கப்பட்ட சேரிகள் எத்தனையோ எத்தனையோ. அந்த வரிசையில் இன்றைக்கு நத்தம் காலனி, அண்ணா நகர், கொண்டம்பட்டி பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டு தலித் மக்களின் வீடுகள் எரித்து நாசமாக்கப்பட்டுள்ளன. தங்களின் கடின உழைப்பால் முதல் தலைமுறையாக நிமிர்ந்து நிற்பதை சாதி வெறியர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவர்களின் கண்களை உறுத்துகிறது. எனவேதான் ஒவ்வொரு வீட்டிலும் பணம், நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு சொத்துக்கள் சூறையாடப்பட்டுள்ளன. இன்று உடுத்திக் கொள்ள மாற்று உடை இல்லை, படுத்துறங்க பாய் இல்லை, குடியிருக்க வீடும் இல்லை. ஏன் இந்த வன்முறை? நத்தம் காலனி தலித் சமூகத்தை சேர்ந்த இளவரசனும் அதனை அடுத்துள்ள செல்லங்கொட்டாய் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த திவ்யாவும் காதலித்து இல்லற வாழ்க்கையில் இணைந்து கொண்டனர். இவர்களின் இரு வீட்டாரும் இக்காதலை, திருமணத்தை தீவிரமாக எதிர்க்காத போது சாதி சங்கமும் சாதி கட்சியும் எப்படி இரு தனிநபர்களின் உரிமைகளில் தலையிடலாம்? அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஒரு ஆணும் பெண்ணும் காதலித்தார்கள் என்பதற்காக நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தெருவில். இந்த கொடுமை எங்கே நடக்கும்? பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் நட்ட நடு வீதியில். தமிழக வடமேற்கே, தமிழக வடமேற்கே, தகடூர் என்கிற தர்மபுரி, தகடூர் என்கிற தர்மபுரி. அங்கே காணா குருவிரண்டு காதலிச்ச நேரத்திலே, காதலிச்ச நேரத்திலே ஆண் குருவி கீழ்ச்சாதி, பெண் குருவி மேல் சாதின்னு சாதி வெறி பிடித்த சதிகார கூட்டமும்தான், சாதி வெறி பிடித்த சதிகார கூட்டமும்தான் சாதி அரசியலில் சாதனை படைத்த கூட்டமும்தான், சாதனை படைத்த கூட்டமும்தான். கூடி படையெடுத்து கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு, கூடி படையெடுத்து கூட்டத்தையும் சேர்த்துக்கிட்டு கூறு போட வந்தாங்க, கொள்ளையும் அடிச்சாங்க. கூறு போட வந்தாங்க, கொள்ளையும் அடிச்சாங்க, கொள்ளையும் அடிச்சாங்க. ஆண்டாண்டு காலமா, ஆண்டாண்டு காலமா, ஆண்டாண்டு காலமா அடிமைப்பட்ட மக்கள் அங்கே, அடிமைப்பட்ட மக்கள் அங்கே கொஞ்சம் நிமிர்ந்து நின்ன கோலங்கண்டு, கொஞ்சம் நிமிர்ந்து நின்ன கோலங்கண்டு கொதிச்சு எரிச்சு சாம்பலாக்கி, கொதிச்சு எரிச்சு சாம்பலாக்கி எகத்தாளம் செய்த காட்சியே கண்ணோடு கண் கொண்டு பாருங்க ஐயா, அம்மா காதோடு மனம் கொண்டு கேளுங்க. இங்கே நாம் காண்பது இளவரசனின் வீடு. சிதைக்கப்பட்ட வீட்டை பார்க்கும்போது
அவர்களின் சிந்தனையில் சாதி வெறியின் கொடூரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. தமது கடின உழைப்பால் சிறுகச் சிறுக சேர்த்து வைத்த பணம், நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இங்கே நாம் காண்பது முற்றிலும் கடப்பாறையால் அடித்து நொறுக்கப்பட்டு பின்னர் பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசி சின்னாபின்னமாக்கப்பட்ட வீடு. ஏதாவது எஞ்சிருக்கிறதா என ஏக்கத்தோடு எடுத்துக்கொள்ள எதுவுமே இல்லை. டிவி, கட்டில், வாஷிங் மிஷின், மின்விசிறி, சமையல் பாத்திரங்கள், விலை மதிப்புள்ள பித்தளை பாத்திரங்கள் அத்தனையும் சாதி வெறியர்கள் வீசிய நெருப்பில் கருகி கிடக்கின்றன. இந்த வீட ஒரு பெரிய கல் எடுத்து நிறைய நேரம் உடைச்சாங்க சார். அது உடையிற வரைக்கும் விடவே இல்லைங்க சார். அந்த வீட்டை ஃபுல்லா ஒரு வீட்டை ஒரு அரை மணி நேரம் சுத்தி சுத்தி உடைச்சிருப்பாங்க சார். கையில ஒரு கேன் பெட்ரோலும், ஒவ்வொருத்தர் கையில எடப்பாறை, ஈட்டி, கம்பி எல்லாமே வச்சிருந்தாங்க சார். ஒரு பொம்பளை 200 பேர் வந்தாங்க சார். பயந்துட்டு குழந்தைங்களை எடுத்து வெளியே போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பீரோல இருக்கிற நகை, பணம் எல்லாமே எடுத்துதான் சார் கொடுத்துனாங்க. நாங்க கண்ணாக பார்த்தோங்க சார். கொடுக்கலன்னா நீங்க கொடுக்குறீங்களா, உங்க குழந்தைய வந்து கொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். எங்களை அடிச்சு ஓட ஓட விரட்டினாங்க சார். ரோடு ரோட அழைச்சிங்க சார். நாங்க குழந்தைய நம்ம நினைவே தெரியும் சார். நாங்க வந்துட்டு எங்களை விட்டு எங்க காப்பாத்து குடிச்சுக்கிறோம். எங்க குழந்தையெல்லாம் வச்சு நாங்க ஓடி குழந்தை எங்களை விட்டுறாங்க கேட்டுங்க சார். எங்களை தேக மாட்டேன்னு அடிச்சு கொடுக்குறாங்க சார். எங்க குழந்தைங்க ஒரு இடத்துல, நாங்க ஒரு இடத்துல, ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு ஊர் இருக்குதுங்க சார். நாங்க வந்து இப்ப ரோட்ல வந்து தெருநாய் பறக்கிற இடத்துல நாங்க எங்க குழந்தைங்களை வச்சுட்டு பறந்து நிற்கிறோம் சார். எங்க நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. இப்போதான் கட்டி 1 வருஷம் ஆகுது. இன்னும் வாங்கின கடன் கூட நாங்கள் அடைக்கலைங்க. எங்கள் மேலே என்ன அப்படி வயிறாக வச்சுன்னு இப்படின்னு தாக்கினாங்கன்னு தெரியலைங்க. அவங்கள வந்து பழி வாங்கணும். எங்களுக்கு வந்து ஒரு நீதி நியாயம் கிடைக்கணும். நாங்கள் எப்படி இருந்தோமோ, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்யணும்னு நாங்கள் கடன் கூட ஒன்றும் வாங்கி அடைக்கலைங்க. உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். அசிங்கமான வார்த்தைங்க, அரிசி அப்படி இப்படின்னு கேட்டு உங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வீடு, இவ்வளோ சொத்து உங்களுக்கெல்லாம் எடுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. ஒரு வீடு இந்த மாதிரி பண்ணாதான் நீங்கள் இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த வீட்டை தான் பற்ற வச்சாங்க. நாங்கள் அவங்களாவே ஏதோ ஒன்று செய்வாங்கன்ட்டு தான் இருந்தோம் யதார்த்தமா. ஆனால் இப்படி வந்து எல்லாரும் ஊரே இப்படி பண்ணுவோன்ட்டு நம்ம நினைச்சு கூட பார்க்கலைங்க. நகை 7 பவுன் 47,000 ரூபாய் பணம். நடந்து முடிந்த இந்த தர்மபுரியினுடைய இந்த கலவரம் என்பது அது திட்டமிட்டு நடத்தப்பட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடூரமான தாக்குதல். இதற்கு காரணமானவர்கள் சரியான முறையில் கண்டறிந்து அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஒரு பெரும் வன்முறை வெறியாட்டம் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதிலே ஈடுபட்ட கொடியவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். எரிந்து கிடக்கும் வாகனத்தை பாருங்கள். விலை உயர்ந்த தேக்கு மரக்கட்டைகள், தச்சு தொழில் செய்யும் ரவி, சின்னத்தம்பி ஆகியோரின் வீடு இது. பல ஆண்டுகளுக்கு முன்பே வன்னியர் சமூகத்தை சேர்ந்த யசோதா, கௌரி ஆகிய 2 பெண்களை திருமணம் செய்து மகிழ்ச்சிகரமாய் வாழ்ந்து வரும் சின்னத்தம்பியும் அவரது தம்பி ரவியும் வசிக்கும் வீடு இது. நானும் எங்க அக்காவும் வந்து பேசுங்க. நாங்க கலெக்டர் 23 வருஷத்துக்கு எனக்கு ஆச்சு. நீங்க கலெக்டருமா? நீங்க என்ன சமுதாயம்? நாங்க எங்க அக்காவும் அது நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். 56 கல்யாணம் மேரேஜ் ஆச்சு. உங்களுக்குமா? எனக்கு 23 வருஷம் ஆகும். நீங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆமாங்க.
வாழ்க்கை சந்தோஷமா தான் இருந்தது. சந்தோஷமா தான் இருந்தேன். சந்தோஷமா இருந்தீங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க அம்மா அப்பாட்ட வந்து உங்க கணவர் எதுவும் பணம் காசு கேட்டு தொந்தரவு பண்ணாங்களா? அதெல்லாம் இல்ல. நாங்க எங்க வீட்டுக்கே போறதில்ல. வீட்டுக்கே போறதில்ல. இவ்வளவு ஆண்டு காலம் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகியும் பிள்ளைகள்லாம் பிள்ளைங்க பெரிய பெரிய பேரம்பத்தி எடுத்த வரைக்கும் நீங்க வந்து சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவங்களும் சந்தோஷமா தான் நடத்துறாங்க. தலித்துகளை காதலித்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு சிறப்பாய் வாழ்ந்து வரும் போற்றத்தக்க இரு பெண்களையும் பாருங்கள். சாதி வெறியர்களின் அடங்காத ஆத்திரத்தால் குறிவைத்து தாக்கப்பட்ட அவர்களின் பரிதாப நிலை. இவரது மகன் நேதாஜி என்பவர் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். கலப்பு திருமணம் பண்ணி எங்க பையன் 1.5 வருஷம் ஆயிடுச்சு சார். அப்ப கூட இந்த மாதிரி கொடுக்கலாங்க. அவர் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவர் நல்லா வச்சு வாழ்றாரா? அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களும் ஒண்ணுங்க எந்த பிரச்சனையும் செய்யல. அன்னைக்கு இவங்க தான் எங்க கார் வச்சு கொண்டு போய் கொலை முயற்சி பண்ணி எங்க இருக்கிறவங்க பையன் சொல்லு அப்படி சித்திரவதை பண்ணவங்களும் இவங்க தான். அன்னைக்கு எங்க வீட்டை உடைச்சவங்களும் இவங்க தான். ஆதிக்க சாதியினுடைய செல்வத்துக்கு ஆசைப்பட்டுத்தான் ஒடுக்கப்பட்ட இளைஞர்கள் ஆதிக்க சாதி பெண்களை விரும்புகின்றார்கள் என்று ராமதாசும் ஜாதி சங்க தலைவர்களும் பொய்யான தகவலை பரப்புகின்றார்கள். ஆதிக்க சாதி பெற்றோர்கள் தன்னுடைய பெண் போனாலும் பரவாயில்லை, தங்கள் சொத்து போகக்கூடாது என்ற நிலை இன்றைக்கு வளர்ந்து வருகின்றது. இளம் பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி கலப்பு திருமணம் என்ற பெயரில் பணம் பறிப்பது என்கின்ற துளியளவு உண்மையில்லாத வழியை சுமத்துவது பண்புடைமை ஆகாது. அது கண்டனத்துக்குரியது. 40 வருஷம் உழைச்சு 40 வருஷத்தினுடைய வீடு ஒண்ணுதான் எங்களுக்கு. 2 பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கூட தை மாசம் கல்யாணம் சார்ந்த வண்டி எடுத்தேன். அனைத்தும் எரிந்து போனதால் சாம்பல் மேட்டிலிருந்து குளங்கர் சாமானம் தட்டு பாத்திரம் தென்றத்தட்டு கிளாஸு நிறைய சார் பொருள் இருந்துச்சுங்க. இது பில்லு வீடுனாலே ஐட்டை நல்லா அழகாக போட்டுருந்தோம். இந்த பொருள் தான்ன்றதில்ல சார், அனைத்து பொருளும் இதில் இருந்துச்சு. கூரை என்றால் வேய்ந்து கொள்ளலாம், கான்கிரீட் கட்டிட வீடுகளாச்சே இடித்துதான் கட்ட வேண்டும். இனி முடியுமா இவர்களால்? பெட்ரோல் போட்டு கலந்து திரி போட்டு அங்க பொண்ணு செஞ்சு தப்புக்காக பக வைக்கிறது இது பழி வாங்கிட்டாங்க. வந்து பல்லடிச்சுட்டு அட சாதி ஆதிக்க வெறியர்களே, உழைத்து சோர்ந்து போன தேகம் காற்று வாங்க கூட உரிமை இல்லையா? சூறாவளி சுழன்றடித்தால் கூட இப்படியெல்லாம் வீடுகள் சிதையுமா? சீட்டு பணம் 1.5 லட்சம் முழுவதும் எரிந்து போனதை காட்டுகிறார். 15 பவுன் நகை 1.5 லட்சம் தான் காசு சார். துணி அனைத்துமே இருந்துச்சு சார். ரேஷன் கார்டு ஒன்று கூட கம்ப்ளைண்ட் இல்லை சார். நாங்கள் டெய்லி வசூல் பண்ணுவோம் சார். அவரு கான்ட்ராக்ட் வேலை செய்கிறாரு. இந்த காசு ஆளுங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாமே எடுத்துட்டாங்க சார். நடந்த சாதிய வன்முறை வெறியாட்டத்தின் போது இந்த கடை எரிக்கப்பட்டது. நீதான் கடை வச்சுன்னு தூக்கி போட்டு இதுல மேற்கு சாப்பிட்டீங்க கிடப்பாருங்க. அப்புறம் அந்த இதுங்க ஆங்கில மாதிரி சுட்டிங்க மாதிரி பாட்டிலுங்க எல்லாமே வச்சுன்னு இருந்தாங்க. அந்த திகில் ஒண்ணுமே எனக்கு உடல வேட ஒத்துருது. எல்லாத்தையும் வச்சு பழகி அடுத்த வேளை பிழைப்பிற்கு என்ன செய்வது?
மைக் செட் சார், சிவராஜ் சவுண்ட் சிஸ்டம் 12 லட்ச ரூபாய்க்கு மேல வர பொருள் வந்து எரிச்சிட்டாங்க. இந்த சாதி மறுப்பு திருமணம் நடந்தது என்பதற்காக மட்டும் இது நடத்தப்பட்டது என்று நம்மால் யூகிக்க முடியவில்லை. திட்டமிட்டு அந்த மக்களை பொறுத்தவரையில எல்லோரும் உழைப்பாளிகள், கடும் உழைப்பாளிகள். ஆண்களை பொறுத்தவரை அதுல பெரும்பாலும் பட்டதாரிகளாக பிள்ளைகள் எல்லாம் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பக்கத்திலே பெங்களூருக்கு சென்று அங்கே சம்பாதித்து கொண்டு வந்து இங்கே வீடுகள் கட்டி இருக்கிறார்கள். சாதி ஆதிக்க உணர்வுதான் இவர்களை எல்லாம் இயக்கி இருக்கிறது. இது ஏதோ திடீரென்று ஒரு ஸ்பான்டேனியஸாக ஒரு ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு ஆவேசத்தினாலே நடந்து விட்டது என்று சொல்ல முடியாது. மேல் சாதி என்கிற சாதி ஆதிக்க மனோபாவம், பெரும்பான்மை என்கிற அந்த பெரும்பான்மை ஆதிக்க மனோபாவம், இந்த இரண்டையும் தாண்டி பெண்களை பகடைக்காயாக்கி தம்முடைய சுயநலன்களை நிறைவு செய்து கொள்வதற்காக துடிக்கிற ஆணாதிக்க மனோபாவம், இந்த மனநிலைதான் அந்த வன்முறை வெறியாட்டங்களுக்கு அடிப்படையான கூறுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணமாகி ஒரு சில மாதங்களே ஆன இவர் உயிருக்கு பயந்து கட்டிலுக்கு அடியில் ஒளிந்தபோது, வெளியில் வருகிறாயா அல்லது பெட்ரோல் ஊற்றி எரிக்கவா என மிரட்டி அடித்து விரட்டி அவரின் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. வராங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுமே நான் இந்த கதவு ஜன்னல் எல்லாமே பூட்டிட்டு உள்ள போய் கட்டில படுத்துக்கணும். நானும் ஒரு பையன் குழந்தைங்க 4-5 பொம்பளைங்க எல்லாம் போய் கட்டில ஒழிச்சுக்கணும். அவங்க வந்ததான் ஜன்னல் இவ்வளவு பெரிய கல்ல தூக்கி இந்த கதவை உடச்சிட்டாங்க. லாத்தி எல்லாம் உடச்சி உள்ள வந்துட்டாங்க. தூந்துட்டு உள்ள வந்து பார்த்துட்டு வெளியே வரையில அப்படியே பெட்ரோல் ஊற்றி கொடுத்துருமான்னு சொன்னாங்க. நாங்க போயிட்டு பின்னாடி உள்ள இருந்த பீரோ வெளியே எடுத்துட்டு அது உள்ள இருந்த நகை காசு எல்லாம் எடுத்துட்டு அப்படியே பெட்ரோல் ஊற்றி 10 பவுன் நகை வச்சிருந்தாங்க. 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. அவங்க கூட பொம்பளைங்களும் வந்திருந்தாங்க. அவங்களும் கம்பு தடி எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. உழைத்து பிழைப்பவன் களைத்து போய் கட்டிலில் கண்ணுறங்க கூடாதா? கடையும் பொருட்களும் பெட்ரோல் குண்டுகளுக்கு இரையாகி போய்விட்டன. சுத்தி சுத்தி அடிக்கிறான் பெட்ரோல். சலையை பார்த்த வீடு கேக்குது அடி, மெத்த வீடு கேக்குது அடின்னு புள்ளைய வச்சுன்னு நான் குழந்தை புள்ளைய எடுத்துனா குழந்தை எழுது நான் ஆபரேஷன் பண்ணிருக்கிறேன், நான் கருப்பாய் எடுத்துனுக்கிறேன், எங்களை அடிக்கிறதா அடின்னு கேட்க குழந்தைய புடுங்கி வச்சுட்டான்றான். நான் கண்டார ஓலியான்றான். என் குழந்தைய புடுங்கி வச்சு அடிக்கிறதா, என் வீட்டுல பெட்ரோல் போடுறதா, நீ என்ன செஞ்சாலும் செய்யடான்னு வண்டி இழுத்துன்னு போயிட்டான். வெளியே வண்டி இழுத்துன்னு போய் ரேஷன் கார்டு நெகை போட்டு நெகை சீட்டு என்னென்ன அந்த வீட்டு பட்டா எல்லாம் போட்டு சீல்களை போட்டு பத்த வச்சுட்டு போயிட்டான். எங்க மக்களுக்கு எங்க ஜனத்துக்கு பாதுகாப்பு இல்ல. சின்ன சின்ன குழந்தைங்களும் இளம் குழந்தைங்களும் பிறந்து 5 நாளான குழந்தையெல்லாம் எடுத்து நாங்க ஊரா ஓடிட்டுங்க. நாங்க யாருமே பெட்ரோல் பாம்பு விசிறி விசிறி அடிக்கிறாங்க மொத்தம் வீட்டு மேல. எங்க ஊரை எப்படினாலும் தரமாட்டம் ஆக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. வராங்க தேடி எங்களை தூக்கி போட்டுடா, ரோட்ல தூக்கி போட்டு கற்பாளிங்க, நாங்க வீட்டுல மறந்துக்கிறோங்க. தேடியா வாடி எங்கடி வெளியே உள்ளக்கிற மறந்துக்கிறியா வாடி வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வர தேடியா பசங்களை, வர கண்டார ஒளி பசங்களை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்க ஊரு நத்தத்தை நாசகாரி செய்யணுன்றது அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய எண்ணம். அதுக்கு காரணம் இந்த பாமக கட்சி தான் காரணம். அந்த பாமக கட்சிக்காரர் தான் காரணம். இதுக்கு விபி மதியாளக தான் காரணம். திட்டமிட்டு அரசியல் ஆதாயம் தேடுகிற பிழைப்புவாத கும்பல் இந்த வன்முறையை அரங்கேற்றிருக்கிறார்கள். தர்மபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியர்களோ அவர்களுடைய கைங்கரியத்தால் வெளியே வந்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியர் சங்கமோ வன்னியர்கள் தான் திட்டமிட்டு அதை செய்யலாம்ன்றது எவன்டா உங்களுக்கு சொன்னாங்க? நாயடா உங்களுக்கு எங்களை அடிக்க வந்தது பல நாள திட்டம் போட்டு வச்சிருந்தது. அந்த ராக்கெட் ராமநாதன் கிருஷ்ண
கிருஷ்ணமூர்த்தி, பச்சாப்ப, சிவான்ற டாக்டர் சிவான்றவன், இன்னொருத்தர் சிவான்றவன், செல்லங்கோட்டை சேர்ந்த முருகன், அனைத்து பேருமே வந்தாங்க. ஓடி ஓடி சினிமாவில் ஏறுற மாதிரி ஏறினாங்க எங்க வீட்டு மேல. எல்லாரும் வீட்டு மேலுமே ஏறி ஏறி சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெயராம் வீட்டை கொளுத்து, ஃபர்ஸ்ட் புது யஜ்மா வீட்டை கொளுத்து, துறை வீட்டை கொளுத்து அப்படின்னு சொல்லி சொல்லி கொளுத்தி கொளுத்தி அடிச்சாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க 10 அடிச்சுட்டு போக்கல. நாங்க இங்கிருந்து மரத்திலிருந்து ஓடி வந்து தண்ணி ஊத்தி அமைச்சாக்கா, உங்களுக்கு தண்ணி இருக்கங்காடி தேவையா கண்டாரு வரைக்கும் நீங்க தண்ணி ஊத்தி அமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த மோட்டர் எல்லாம் உடச்சிட்டு போயிட்டாங்க. அந்த தண்ணி டம் எல்லாம் உடச்சிட்டு போயிட்டாங்க. மினி டேங்க உடச்சிட்டாங்க. நாங்க சம்பாதிச்ச பொருளெல்லாம் போச்சு, நான் போச்சு. நாகராஜனுடைய சாவிலே கூட மர்மம் இருக்கிறது. அவன் தூக்கிலே தொங்கினான், அதை நாங்கள் பார்த்தோம் என்று சாட்சி சொல்வதற்கு ஒரே ஒரு ஆள் கூட அங்கே இல்லை தோழர்களே. பிணமாக அவன் கொண்டு வரப்பட்டு இளவரசனுடைய வீட்டுக்கு முன்னால் கிடத்திய போதுதான் எல்லோருக்கும் தெரியும். காவல்துறையும் பார்க்கவில்லை, நாகராஜனுடைய மனைவி தேன்மொழியும் பார்க்கவில்லை, நாகராஜன் குடும்பத்தை சார்ந்த யாரும் பார்க்கவில்லை. ஒரு ஆள் கூட யாராவது இங்க இந்த இடத்துல தொங்குனாங்க நாங்க பார்த்தோம் சொல்ல முடியுமா? அந்த பிணத்தை ஏன் புதைக்காமல் எரித்தார்கள்? இது எதுவுமே அந்த இடத்தில் நடக்கவில்லை. உடனே பணம் வந்து இளவரசன் வீட்டுக்கு முன்னால் வைக்கப்பட்டது. நத்தம் காலனி சூறையாடப்பட்டது. உடனே ஒரு குழு கொண்டம்பட்டியிலே சூறையாடுகிறது, இன்னொரு குழு அண்ணா நகரிலே சூறையாடுகிறது, ஒரு குழு சாலைகளில் போய் மரங்களை வெட்டி போடுகிறது என்றால் இது 2 மணி நேரத்திற்குள்ளே நடக்கிற திட்டமிடலா? பொண்ணோட அப்பா வந்து அந்த ஊர் மேல உயிர் வச்சுன்னு இருந்தாரு. இருக்கிற போது அந்த பொண்ணு 40 நாள் பொண்ணு கூட்டிட்டு போயிட்டாரு பையன். 40 நாள் போய் நாகராஜ தாய்க்கு இருக்கிறாங்க. தாக்குற போது நாங்க தாயா பிள்ளை இருக்கிறோம், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நான் மரியாதை கொடுத்துருக்கிறேன், பொண்ணுங்களுக்கு நான் மரியாதை கொடுத்துருக்கிறேன், அவங்களெல்லாம் உயிரா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என் பொண்ணு போனாலும் போய்க்க மாட்டான், அவங்க பொழைச்சிக்கட்டும், பொழைச்சாலும் கிடக்குறான், எங்க நான் கேட்க முடியாது, எங்களை வச்சு எதுவும் தாக்காதீங்கன்னு சொல்லும் போது நாகராஜ் பறையனுக்கு பொண்ணை கூட்டு கொடுத்துட்டேடா, நீ வா வெளியான்னு கூப்பிட்டு ஹைகோர்ட்டு கூட்டிருக்கிறான். வன்னியர் சமூக மக்களை எப்படி தூண்டி விடுகிறார் பாருங்கள். வன்னிய சமுதாயம் கூட்டி கொடுக்கிற ஜாதி கிடையாது. 21 வயதுக்குள்ளே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் எந்த திருமணமும் நடக்கக்கூடாது. ஏன் இஷ்டப்படிதான் அந்த பொண்ணு இருக்கணும்னு சொல்றதுக்கு என்ன? 18 வயசா இருந்தாருன்னா, 21 வயசா இருந்தாருன்னா, எந்த வயசா இருந்தாலும் 18 வயதுக்கு வாக்குரிமை இருக்கு. 18 வயதுக்கு மேல இன்னும் வயது கூடுதா நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா அதே நேரத்தில் அது மணப்பெண்ணின், மணமகனின், மணமகளின் உரிமை. இந்த காலத்துல போய் நீங்க யாரையும் வந்து வற்புறுத்த முடியாது. எப்படி கல்வி என்பது அடிப்படை உரிமையோ, வேலை வாய்ப்பு அடிப்படை உரிமையோ, அதே போல தன்னுடைய கணவரை அல்லது மனைவியை தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை. தமிழர்களின் வாழ்வு முறை காதலும் வீரமும் தான். இந்த உலகமே காதலின் மையப்புள்ளியில் தான் இயங்குகிறது. ஆனால் காதலிக்க கூடாது என இயங்கியலுக்கு எதிராக இவர் பேசுவதை பாருங்கள். இந்த காதல் கத்திரிக்காலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். இன்னொரு சாதி பொண்ணை கல்யாணம் பண்ணா சாதி ஒழுங்கி போடுன்னு சொல்ல முடியாது. இது போன்ற பிரச்சனைகள் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா அவங்க சமுதாயங்களை கட்டுப்படுத்தணும். செய்த தவறுக்கு வருத்தம் கூட தெரிவிக்காமல், செய்தது தவறு என்பதை கூட ஒப்புக்கொள்ள ஒரு மனிதநேயம் இல்லாமல் இதை நியாயப்படுத்துவது போல காதலால் நடைபெற்றது, இதனால் நடைபெற்றது என்று சொல்லி இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இளைஞர்களை பெற்றுக் கொடுக்கிறார்கள். தீண்டாமே உடைப்பதற்கு கலப்பு திருமணத்துக்கு இருக்கக்கூடிய தடையை முதலில் உடைத்தாக வேண்டும். சாதி மறுப்பு திருமணத்தை எதிர்க்கிறது அல்லது அதை தடுக்கிறது, சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை தாக்குவது, கொலை செய்வது என்பது அரசியல் சட்டத்துக்கு விரோதமா இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு சில அரசியல் அமைப்புகள், கட்சிகள் வந்து தனிநபர்கள் இத்தகைய மோசமான தாக்குதலை தூண்டி விடுறாங்க. இவர் பேசுவதை கேளுங்கள். சொல்லுகிறார்கள், கூட்டம் போட்டு சொல்லுகிறார்கள், நாளையும் கூட்டம் போட்டு சொல்ல போகிறார்கள். தலித் இயக்கங்கள் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வார்கள். ஆனால் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குருவை ஒழிக்க போகிறோம். ஒருவனுடைய ஒரு மயிரை கூட பாருங்கள் இவர் பேசுவதை. ஆட்சியாளர்களும் காவல்துறையும் கைகட்டி வேடிக்கை பார்க்கலாமா? வட தமிழகத்தில் இவர்கள்தான் தலித் மக்களின் வீடுகளுக்கு தீ வைப்பவர்கள் என இவரே ஒப்புக்கொள்கிறார். ஐயாவால் அடங்கி இருக்கிறோம், இதெல்லாம் இந்த நாட்டையே கொளுத்துவோம். எங்களுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. என்ன பண்ண முடியும்? இவ்வளவு வெளிப்படையா சாதி வெறியை தூண்டி பேசியும் கூட ஒரு வழக்கு போடல, கைது பண்ணல, அவங்களை தடுக்கலன்னு சொன்னா இப்ப இது எவ்வளவு பெரிய கொடூரமானது. இது
சட்டமன்ற உறுப்பினர் காடுவெட்டி கூறு பேசுகிற போது வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை யாராவது வேறு சாதியை சார்ந்த திருமணம் செஞ்சுக்கிட்டா வெட்டுவோம் குத்துவோம்னு பகிரங்கமா பேசியிருக்கார். அவர் பேசிய தவறு என்று அந்த அமைப்பை சார்ந்த தலைவர்கள் யாரும் சொல்லல. கல்வி ஒன்றுதான் இவர்களுக்கு கரையேறும் துடுப்பு. அதனால்தான் இவர்கள் கரையேறக்கூடாது என்று புத்தகங்களும் குறிவைத்து எரிப்பு. புஸ்தகம், புக்கு, பேக்கு எல்லாம் எரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என் வீடு, கட்டில் எல்லாமே எரிஞ்சிருச்சு. நான் மட்டும் இல்ல, என்ன போல நிறைய மாணவர்கள் ரொம்ப பாதிச்சிருக்கிறாங்க. அவங்களால ஸ்கூலுக்கு போக முடியாத நிலைமை. இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப பஸ்ல இருந்து இறங்கும் போதே அந்த பொண்ணு எந்த ஊருன்னு கேட்டு இந்த மாதிரி நத்தம்னு சொன்னதுக்காக அந்த பொண்ணை கண்ணத்து மேல அரைஞ்சி தூக்கி நெருப்புல போட பார்த்தாங்க. அவங்க அம்மா அந்த பொண்ணை புடிச்சு இந்த சைடு இழுத்துட்டு வந்துட்டாங்க. பத்த வச்சுட்டு பெட்ரோல் ஊற்றி வண்டியில எரிச்சிட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளிலே நடந்திருக்கிற கொடூரமான சாதிய தாக்குதல் ஜனநாயக உணர்வுள்ள அத்தனை பேரின் நெஞ்சிலும் நெருப்பை அள்ளி கொட்டி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த மக்கள் படித்திருக்கிறார்கள், படிப்பினால் வேலை பெற்றிருக்கிறார்கள், வேலையினால் பொருளாதார நிலையிலும் சற்று உயர்ந்திருக்கிறார்கள். அது இவர்களின் கண்களை உறுத்துகிற நடந்திருக்கிற இந்த கொடூரம் இனி பொறுப்பதில்லை என்கிற அளவுக்கு பெரியாரிய மார்க்சிய ஜனநாயகவாதிகளிடத்திலே ஒரு பெரிய கோபத்தை எழுப்பி இருக்கிறது. காதலித்தால், வேறு சாதியிலே காதலித்தால், நம் வீட்டு பெண்களை யாராவது காதலித்து திருமணம் செய்தால் அவர்களின் கழுத்தை வெட்டுங்கள் என்று பேசுகிற அளவுக்கு ஒரு காட்டுமிராண்டித்தனமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற கோபம் நமக்கு வருகிறது. வாகனங்களிலே வந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தாங்கள் வந்த வாகனங்களை கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. சுமார் 10 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நேரடியாக பார்த்தோம். கொள்ளை அடிக்கணும்னு தான் எங்க ஊர்ல தூண்டதே. குருவி சேர்க்கிற மாதிரி அது 10, 5, 1000, 500 நாங்க இதை கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்த்தி வச்சோம், பணம் சேர்த்தி வச்சோம். நல்லா இருக்கிறானா, பறைமூட்டு சொத்து நல்லா இருக்குதா, பறைமூட்டு பட்டு புடவை நல்லா இருக்குதா, பறை போட துணி நல்லா இருக்குதா, அது எடுக்கலாமா? பீரோவுல இருந்து, மிக்சில இருந்து, கிரைண்டர்ல இருந்து, டிவில இருந்து, அனைத்து பொருள் பிரிட்ஜ்ல இருந்து எடுத்துன்னு போறது பறைமூட்டு சொத்து நல்லா இருக்குதுங்களா? ஊடகங்கள்ல சரியான முறையில பதிவாகல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே குடிசைகள் எரிப்பு, 200 குடிசைகள் எரிப்பு, 100 குடிசைகள் எரிப்பு, இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குடிசைகள் ரொம்ப கம்மி, ஒரு 10, 15 அப்படி தான் இருக்கும். அந்த குடிசைகள் கூட வீடுகளுக்கு பக்கத்தில் கொட்டாய் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரியான குடிசைகள் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே கான்கிரீட் வீடுகள், டைல்ஸ் போட்ட நல்ல வசதியான வீடுகளாக இருக்குது. அவங்களுக்கு அதுவே கண்ணை உறுத்தி இருக்கும் போல இருக்கு. இந்த வீடு காவல்துறையில் பணியாற்றி வரும் ஒருவரின் வீடாகும். காவல்துறையில் வீட்டுக்கடனை பெற்று கண்ணுக்கு அழகாய் கட்டிய வீட்டை பாருங்கள். பறையனுக்கு இவ்வளவு பெரிய பங்களாவா என கூட்டமாய் கூறு போட்டார்கள் சாதி வரியர்கள். இந்த வீட்டில் பணமும் நகையும் கொள்ளையடிக்கப்பட்டதால் மாற்றுத்திறனாளி ஒருவரின் திருமணம் நின்று போனது. எங்க மூத்தாருக்கு ஹேண்டிகேப்பு 35 வருஷமா அவருக்கு கல்யாணம் ஆக இப்போ ஃபிக்ஸ் பண்ணுங்க. 11ஆம் தேதி கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வச்சிருந்த 50,000 ரூபாய் பணம் 3 பவுன் நகை கொள்ளையடிச்சிட்டு போயிருந்தாலும் அவர் கல்யாணமே இப்போ நின்று போயிடுச்சு.
வந்திருக்கிறோம். இங்க எங்க சொந்த ஊர் மாரவடி. என்ன நினைக்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சொல்ற அளவு அந்த அளவுக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொல்றதுனே ஒண்ணுமே புரியல. உடம்பெல்லாம் அப்படியே ஏன்னா அந்த நைட் அந்த மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நியூஸ்ல முதல்ல என்ன பண்றாங்க, இரு தரப்பினருக்கு இடையே நடந்த மோதல்ன்றாங்க. ஆனா அது சுத்தம் போய் ஒரு இயக்கம் வந்து கூட்டம் சேர்த்துறாங்க. அது உளவுத்துறையில என்ன பண்ணிருச்சு, எதுக்காக கூட்டுறாங்க, எதுக்காக பண்ண பிளானிங் பண்றாங்க அவங்களுக்கு தெரியாம போயிட்டு இருக்குமா? உளவுத்துறை இங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குங்க இது வரைக்கும்? 2000 பேரை ஒரு இடத்துல கூட்டி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லாமே தகவல் தெரியும் அவங்களுக்கு. தெரிஞ்சு இருந்தா இங்க பாதுகாப்பு கொடுக்காம என்ன காரணம் சொல்லுங்க. நைட்டு 9:30 தான் சார் போலீஸே உள்ள வந்தாங்க. அப்பதான் சார் 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேலதான் சார் நாங்க ஊருக்குள்ள வந்தோம். அவ்வளவு நேரம் வரைக்கும் எங்க குழந்தை குட்டியை வச்சுட்டு ஏரியில தண்ணியில இருந்தோம் சார். ஒடுக்கப்படுகிறவர்கள் ஒடுக்குமுறைகளில் இருந்து எப்போது விடுபட முடியும் என்று சொன்னால் அதிகார வலிமையை பெறுகிற போதுதான் விடுபட முடியும். 6 மணி நேரம் இந்த மண்ணிலே அந்த குறிப்பிட்ட பகுதியிலே இவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டம் நடக்கிற போது காவல்துறை கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்தது என்பது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடான ஒரு செயல். அது ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் எவ்வளவு குரூர மனம் படைத்தவர்கள், எவ்வளவு கொடூர மனம் படைத்தவர்கள். எப்படி அரை மணி நேரத்திற்குள்ளாக 50 மரங்களை வெட்டி போட முடியும்? எப்படி உணர்ச்சிவயப்பட்டவர்கள் திடீரென்று பெட்ரோல் குண்டுகளை அங்கே தயாரித்திருக்க முடியும்? எப்படி 1 மணி நேரத்திற்குள்ளாக 3000 பேரை அங்கே திரட்டி இருக்க முடியும்? கிராமங்களுக்கு அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் மற்ற தலித் அல்லாத கிராமங்களுக்கு இதுவரை எந்த வகையிலும் எந்த உதவியும் செய்யவில்லை. நத்தம் காலனி தலித் மக்களின் குடியிருப்புக்கு அருகே இருக்கும் வன்னியர் சமூகத்தினரின் வீடுகளை பாதுகாக்கும் காவல்துறை. இதுக்கெல்லாம் வந்து அரசியல்வாதிகள் தான் காரணம். இது முக்கியமா இருந்தா பாமக அரசியல்வாதி தான் முக்கியமான இதுங்க. இது அவங்க தூண்டி விட்டது தாங்க. மித்ததெல்லாம் அந்த பாமக முன்னாடி வந்து செஞ்சுட்டாங்க. அது பெருசு. பையன்லாம் வந்து என்ன குறை சொல்றாங்க, மருத்துவருக்கு மருத்துவ ரீதியாகவே சொல்லுகிறேன், இப்படி வெறிநாய் கடியை விட மிக மிக கொடுமையானது இந்த சாதி வெறி. இந்த சாதி வெறியை வைத்து இயக்கத்தை வளர்க்கலாம், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலாம் என்று மனப்பால் குடித்தால் எப்படி வெறிநாய் கடுத்தவரை தனிமைப்படுத்தி அவர்கள் விட்டுவிடுவார்களோ அதுபோல ராமதாசும் அவருடைய கட்சியும் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் இந்த சமூகத்தாலே புறக்கணிக்கப்படுவார்கள். காரல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் படங்களை தனது கட்சியில் பயன்படுத்திக் கொண்டு சாதியை ஒழிக்க முடியாது என கூறலாமா? சாதியை ஒழிக்க இப்பொழுது முடியாது, நிச்சயமாக முடியாது. சமூகத்தோட சமூக மக்களை ஒன்று சேர்ந்து அமைக்கின்ற கூட்டணி கண்டிப்பா வெற்றி பெறும். எங்க மக்கள் மட்டும் ஒண்ணு திரண்டா போதும், நாங்க வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்போம். அரசியல்ல வேறு எதையும் சொல்லி வாக்கு வங்கியை தயாரிக்க முடியாதவர்கள் ஜாதியை காட்டி வாக்கு வங்கியை தயாரிக்கலாம். வேற எதையும் வைத்துக் கொண்டு இனிமேல் நாம பிடிக்க முடியாது, ஜாதி வரியை விசரலாம் என்று நினைத்தால் ஒருபோதும் பெரியார் மண் அதற்கு இடம் தராது. பெரியாருடைய படங்களை இன்றைக்கு தங்களுடைய விளம்பரங்களிலே பயன்படுத்திக் கொள்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி பெரியார் கொள்கைக்கு நேர் எதிராக இன்றைக்கு சாதி வரியை தூண்டி வருகின்றார்கள். எரிந்து போன வீட்டில் எப்படி குடியேற முடியும்? நெருப்பின் வாடை இன்றும் அணையாமல் இருக்க அனைவரும் மரத்தடியில் அடைக்கலமாயிருக்கிறார்கள். குட்டி எல்லாரும் எடுத்துட்டு வாழ்ந்துட்டு கடவுளை தான் பார்க்கணும். எங்களுக்கு 4 பொண்ணு, எங்க 4 பொண்ணு தூக்கி நாங்க எங்கேயும் ஓட முடியல. கரும்பு தோட்டத்தில் ஓடுறத, குச்சி தோட்டத்தில் உளுந்து எழுந்து ஓடணும், எங்கேயும் எங்களாம் நிக்க முடியல. அவங்க கல்லுக்குள்ள தூக்கிட்டு வந்தாங்க. டாய்லெட் போகணும்னா கூட நாங்க பொண்ணுங்க பொம்பளைங்க யாரா இருந்தாலும் இந்த பக்கம் தான் நாங்க போனோம். சுத்திரும் அந்நியறதுல தான் கால் வைக்கணும். கால் வச்சாவே வாங்க அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. எங்க கொண்டமட்டி கிராமத்துக்கு வந்த பஞ்சாயத்து எல்லாமே வன்னியர் தான் எடுத்துக்கினாங்க. எங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே கூட கிடையாது. போட்டுக்க துணி இல்ல, சர்டிபிகேட், பசங்களோட ட்ரெஸ், எல்லாமே வச்சுட்டாங்க சார். அரசியல்வாதிகளும் அவங்களும் எவ்வளவு வந்து பார்த்துட்டு தான் போறாங்க வழியா, இன்னும் எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு எதுவுமே செய்யல சார். அரசாங்கம் வந்து எடுத்திருக்க நடவடிக்கைகள் வந்து இன்னைக்கு போதுமானதா இல்லை. ஏன்னா அந்த மக்கள் வந்து மாற்று உடை கூட இல்லாம இருக்கிறத பார்க்க முடியுது. முற்றமுடைந்து, சைக்கிள் எரிந்து,
களைத்து போன தேகம் கண்ணுறங்க கட்டில் வேண்டுமோ? எதுவுமே மிச்சமில்லை. இனி இழப்பதற்கு எதுவும் இல்லை. மேற்கூரையை பாருங்கள். அரசு கொடுத்த 50,000 போதுமா? ஆளுக்கு ஒரு நீதியா? காண்பவர் கண்கள் கலங்கவில்லையா? கண்ணீர் சிந்தவில்லையா? கடின உழைப்பால் பணம் சேர்த்து வாங்கிய பொருட்கள். ஆசையாய் பயன்படுத்திய தங்களது உடைமைகள் எரிந்து போன சாம்பல் மேட்டிலிருந்து எப்படி இவர்களால் பேச முடியும்? காலமெல்லாம் கூனி குறுகி குடிசையில் வாழ்ந்தவர்கள் இன்று எப்படி கோபுரத்தை நோக்கி செல்லலாம்? இந்த காலனிகள் என்று இருப்பதையே முதல்ல நிறுத்தணும். பூரா நீங்க எவ்வளவுதான் நல்ல வீடு கட்டி கொடுத்தாலும் தனித்தனியா அவர்களை ஒரு பகுதிக்கு வைத்தா என்ன அர்த்தம்? தந்தை பெரியாருடைய கருத்து இது இப்ப இல்ல, இது 90-80 ஆண்டுகளுக்கு முன்னாலே காங்கிரஸ்ல இருந்த போதே காந்தியாருக்கு அவருக்கு ஏற்பட்ட கருத்து மாறுபாடே இதுதான். இதுல இருந்து தான் ஆரம்பிச்சது. ஆதிதிராவிடர்களுக்கு தனி கிணறு, தனி குளம், தனி பகுதி வீடுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தனி கோயில் இதெல்லாம் கட்டி கொடுக்க கூடாது. எல்லா இடங்கள்லயும் அவர்கள் புழங்கணும். இரண்டு மனங்கள் இணைந்தால் அது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அதற்காக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை தாக்குவதற்கு யார் முயன்றாலும் அது இம்மி அளவும் அனுமதிக்கப்படக்கூடாது. அதுக்கு சட்டபூர்வ நடவடிக்கைகளை அரசும் காவல்துறையும் மேற்கொள்ள வேண்டும். இனியும் காயப்படுத்தாதீர்கள் என்று பொறுப்புள்ள அரசியல் கட்சியை நடத்துகிறவர்களை நான் கேட்டுக் கொள்கிறேன். நவநாகரிக இந்த உலகத்துல சாதி மறுப்பு திரும்ப செய்து கொண்டதற்காக அடிக்கிறது, உதைக்கிறது, வீட்டை கொளுத்துறது, தாக்குது என்பது ஒரு அநாகரிகமான செயல். இதை தடுத்து நிறுத்துவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது வழக்கு தொடுத்து நடவடிக்கை எடுப்பதற்கு மாநில அரசாங்கம் வலுவான நடவடிக்கை எடுக்கணும். அதே போல ஜனநாயகம் உள்ளம் கொண்ட ஒரு மனிதாபிமான உள்ளம் கொண்ட அனைத்து தனிநபர்களும் அனைத்து அமைப்புகளும் இத்தகைய மோசமான கொடுமைகளுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் கேட்டுக்கிறேன். மனித நேயத்தில் அக்கறையுள்ள, சமூக அமைதியில் அக்கறையுள்ள, மனித சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை, தீண்டாமை கொடுமைகளை, ஜாதி வெறியை ஒழிக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணம் படைத்த அத்துணை தலைவர்களும் இந்த கொடுமையான இந்த நிகழ்வை வன்மையாக கண்டிக்க முன்வர வேண்டும். பெரியார் பிறந்த மண்ணிலே, சுயமரியாதை இயக்கம் தவழ்ந்த மண்ணிலே, திராவிட இயக்கம் வேரூன்றி இருக்கிற ஒரு மண்ணிலே இது வந்தது என்று சொன்னால், இது எங்களை பொறுத்தவரையிலே தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு விடுத்த ஒரு அறைகூவல் என்று நினைக்கவில்லை. முழுக்க முழுக்க இது திராவிட இயக்கத்தை, சுயமரியாதை இயக்கத்தை, பெரியாருடைய கொள்கைக்கு எதிராக, அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிராக, மார்க்சிய கொள்கைக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு என்றுதான் நினைக்கின்றோம். எனவே நாகரிக உணர்வும் சமதர்ம உணர்வும் சமத்துவ சிந்தனையும் உடைய எவராக இருந்தாலும் இந்த சாதி வெறியனுடைய வேறு எங்கே இருக்கிறது என்று தெரிந்து அதை வேரோடும் வேரடி மண்ணோடும் கெல்லி எறிய வேண்டியது மிக மிக அவசியமாகும். இது சாதி வெறியர்களுக்கும் சாதியை எதிர்க்கிற திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கும் இடையில் மூண்டிருக்கிற போர் என்றே நான் கருதுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுகிற போது இதற்கு மார்க்சியவாதிகளும் பெரியாரியவாதிகளும் தமிழ் தேசியவாதிகளும் ஜனநாயகத்திலே நம்பிக்கை உடையவர்களும் என்ன விடை சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். அந்த கேள்வியிலே 1000 நியாயம் இருக்கிறது. இதை நாம் கையில் எடுக்கவில்லை என்றால் அங்கே சிங்களர்கள் தமிழர்களை கொல்கிறார்கள் என்று சொல்லி அழுவதற்கு கூட நமக்கு அருகதை இல்லை. இதை தமிழ் தேசியவாதிகள், ஈழ ஆதரவாளர்கள், பெரியாரியவாதிகள், மார்க்சியவாதிகள், ஜனநாயக நம்பிக்கை உடையோர் அனைவரும் ஒருங்கிணைந்து ஓர் அணியில் நின்று எதிர்க்க வேண்டும். எதிர்க்கவில்லை என்றால் நாமெல்லாம் இயக்கம் நடத்துவதற்கு எந்த பொருளும் இல்லாமல் போய்விடும். ஈழத்திலே இனவெறி பிடித்த சிங்களவன் தமிழர்களின் உடைமைகளை கொள்ளையடித்தான், சொத்துக்களை நாசம் செய்தான், அவர்களை கொத்து கொத்தாய் கொன்றழித்தான். தமிழகத்திலே சாதி அரசியல் ஆதிக்க வெறி பிடித்தவர்கள் தலித் மக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தும் தீ வைத்தும் நாசம் செய்கிறார்கள். இவர்களுக்கும் சிங்களவனுக்கும் என்ன வேறுபாடு?
சிங்களவனுக்கு இனவெறி, இவர்களுக்கோ சாதி வெறி. தமிழகத்திலே சாதி அரசியல் ஆதிக்கம் நீடிக்கும் வரை காவிரி, முல்லை பெரியாறு மற்றும் தமிழகத்தின் அடிப்படை உரிமைகளை நாம் மீட்டெடுக்க முடியுமா? மார்க்சிய பெரியாரிய தமிழ் தேசிய உணர்வாளர்களே, இனியும் தமிழகத்தில் இது போன்ற அட்டுழியங்கள் நடைபெறாமல் இருக்க என்ன செய்ய போகிறீர்கள்? சாதி ஒன்றையே மூலதனமாக கொண்டு செயல்படும் சாதி வெறியர்களை அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டாமா? விடை காணுங்கள்.